போன படத்துல சுமதியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுலயும் அப்படியா? கிளைமேக்ஸ்ல எல்லாம் புலியாச்சு நீங்க. என்ன போதும். படத்தை தான் பார்க்க ஹலோ? முடியாது. சொல்லுங்க. சார் அடுத்த சீன் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் ஷூட்டிங்ல இருக்கேன். ஓகே, முடிஞ்ச அப்புறம் நானே கால் பண்றேன். சார் அடுத்த சீன் என்னன்னு ஏதாவது ஐடியா பண்ணீங்களா சார்? ஐடியா? மனுஷன் டாய்லெட் எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீனுக்கு ஐடியா கேக்குறான். யோ, முதல்ல போய் வெளிக்கிறதுக்கு இடத்த புடியா, அப்புறம் சீனை பிடிக்கலாம். போயா. சாரி சார். நேத்து சாப்பிட்ட மொச்சக்கொட்டை குழம்பு இந்த வேலை செய்யுது. நான் செலக்டிவா தான் படம் பண்ணுவேன். ரியலி? யா. இல்லைன்னா நிக்க முடியாதுல்ல. ஹலோ. நிறுத்து. ரோட்ல ஷூட்டிங் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்குனீங்களாடா? பக்கத்து ஸ்டேஷன்ல பெர்மிஷன் வாங்காம எப்பறா நடத்துறீங்க ஷூட்டிங்க? அது வந்து நீ தான் மேனேஜரா? நான் மேனேஜர் இல்ல சார். அப்ப நீ யாரு? நான் இங்க ப்ரொடக்ஷன் பாய் சார். ஷூட்டிங்கான எல்லா வேலையும் மேனேஜர் தான் சார் பாத்துக்கிறாரு. ஓஹோ, இந்த படத்தோட டைரக்டர் யாரா? சார் நீங்க கேள்விப்பட்டதுல ஜஸ்பால் ரெய்னா. என்னது ரெய்னாவா? ஜஸ்பால் ரெய்னா சார். கேள்விப்பட்டதில்ல, ஆனா இப்ப கேள்விப்படுறேன். பேரை கேட்டா ஷக்கீலா படம் எடுக்கிற டைரக்டர் பேர் மாதிரியே இருக்கே. கூப்பிடுறா அவனை. என்ன சார், ஷக்கீலா படம்னா அவ்வளவு கேவலமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? ஒரு காலத்துல விழுந்து கிடந்த இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே தாங்கி பிடிச்சது ஷக்கீலாவோட மார்க்கெட் தான் சார். யோ, இங்க என்ன பிரச்சனை? பர்மிஷன் இல்லாம ரோட்ல ஷூட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாரு சார். ஓஹோ, ரோடு எந்த தனிப்பட்ட மனுஷனுக்கு சொந்தம் இல்ல சார். அப்புறம் எப்படி ஷூட்டிங் நடக்காம போகுதுன்னு நானும் பாக்குறேன். யார் சார் உங்க எஸ்ஐ? புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. பிரச்சனையே அவர்தான். முதல்ல உங்க எஸ்ஐக்கு நீங்க போனை போடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். கூடுறா அத. இவனும் விட மாட்டேங்கிறானே. சார், ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணன் பேசுறேன் சார். லொகேஷன்ல இருந்து பேசுறேன் சார். டைரக்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு சார். பேரா ஜஸ்பால் ராணா. அதான் அவர் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கொடுங்க. ஹலோ, டைரக்டர் ஜஸ்பால் ராணா ஸ்பீக்கிங். வணக்கம் சார். ஆமாம், இந்த பர்மிஷன் வாங்காமல் ஷூட்டிங் நடக்கூடாதுன்னு சொன்னீங்களாமே. ஓ, நேரில் வந்து லெட்டர் கொடுக்கணுமா? அவ்வளோதானே? நானே வரேன். ஓகே. இதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறீங்க? அதான் பேசி சால்வ் பண்ணியாச்சுல, அப்புறம் என்ன? லெட்டர் எழுதி கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே, வண்டியில் ஏறுங்க, வாங்க போகலாம். சார் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் இருக்கு. அங்க உங்க வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க சார். ஒரே கல்லில் ரெண்டு மாங்க. வரட்டா? ஏறுங்க சார். பின்னாடி உட்காருங்க. பின்னாடி வசதியா இருக்கும். இவ்வளோ மரியாதையா? நேரா ஸ்டேஷனுக்கு வண்டி விடு. நீயா? நீ என்கிட்ட சான்ஸ் கேட்டு வந்தவனாச்சே. என்ன அது வேஷம்? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு இங்க ஒரு சின்ன வேஷம் இருக்கு. நான் இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. சார் எழுந்துருங்க சார். எழுதுறா. நான் உங்ககிட்ட அசிஸ்டண்டா வேலை கேட்டு வரும்போது நீ என்கிட்ட என்ன சொன்ன? அனுபவம் வேணும்னு சொன்ன. அனுபவம் இல்லாதவன் ஒரு டைரக்டரா மட்டும் இல்ல, ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு நீ சொன்ன. எக்ஸாக்ட்லி. நீ எடுத்த படத்தை எல்லாம் நானும் பார்த்திருக்கேன். ஓஹோ. எந்த படமாவது 2 நாள் ஓடி இருக்கா சொல்லு. இல்லதான். உனக்கு என்னடா அனுபவம் இருக்கு? அது எங்க இருக்கு? நான் உனக்கு ஒரு புது அனுபவத்தை சொல்லி தரேன். அப்படியா? சொல்லி கொடுங்க. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இதை வச்சு 100 படம் கூட பண்ணலாம். கொல்லைக்கு போகலான்னு வந்தா ஒண்ணுக்கு கூட போக முடியாது. பாய் போச்சு. அம்மா மகமாகி எல்லாரும் நல்லா இருக்கணுமா? தேவி மகமாகி காப்பாத்துமா. அம்மா மகமாகி காப்பாத்துமா. தாயே மகமாயே. ஒரு பெரிய டைரக்டரா ஆகணும்னு ஆசைப்பட்டு கடைசியில நான் ஒரு போலீஸ்காரனா ஆயிட்டேன். தாயே, அம்மா மாரியாத்தா. போலீஸ் வேலை நல்ல வேலை இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா காக்கி சட்டைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இந்த கலைஞனை எப்ப தாயே மக்கள் தெரிஞ்சுக்க தாயே மகமாயே. தாயே மகமாயே. இன்னையிலிருந்து நான் என் லட்சியத்தை தேடி போக போறேன். என்னுடைய வாழ்க்கையில புது அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு நீதாமா அருள் புரியணும். தேவி மகமாயி. அம்மா தாயே. தேவி மகமாயே. ஒரு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கான எல்லா திறமைகளையும் நீ கொடுக்கணும். 10 ரூபாய் கொடுத்து வாங்கின இந்த தேங்காயை உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எல்லாத்தையும் மங்களகரமா முடிச்சு தரணுமா தேவி? தேவி மகமாயே.
டேய் ஆ? சாமியை இப்படி சத்தமா கூப்பிட்டு பயமுறுத்தாதடா. மெதுவா வேணுனாலே கேட்கும். ம். காப்பாத்து தாயே. தேங்காய் உடையலையா? ஏய், சாரி. என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் அவனும் தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உன் பேர் என்ன? சுதா ஆ, சுதாகரன். சுதாகரனா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். சாரி சாரி சுதா. தேங்காய் இனிமே கரெக்டா உடைக்கிறேன். இதுவரைக்கும் மத்தவங்களை அடிச்ச அனுபவம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் முறையா நான் அடி வாங்குற அனுபவத்தை நீ கொடுத்துருக்க தேவி. என் குரலை நீ கேட்டுட்ட. இருந்தாலும் அவன் இப்படி அடிச்சிருக்க கூடாது தேவி. என் கடாப்பல்லே ஆடுது. ஆரம்பமே அமர்க்கலாம் தேவி. பல் டாக்டரா இருப்பானோ? பெரியப்பா அவங்கள இன்னும் காணுமே, ஒருவேளை வரமாட்டாங்களோ? இல்லம்மா, வந்துருவாங்க. கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நீங்க வாங்க ஒண்ணும் தப்பா வாங்க, நினைச்சுக்கலையா? உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது பையன், திரும்பவும் பையனோட அம்மா. வாங்க. உள்ள வாங்க. ஹல்லா ஹல்லா. ஆடாடாடாடாடா. ஆ, வாடா. கொஞ்சம் வழி விடுங்க. வாங்க. வாங்க வாங்க. ஹல்லா ஹல்லா. நான் சிங்கப்பூர்ல இருந்து வணக்கங்க. இப்பதான் வந்தேன். நான் பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஹாய். வணக்கங்க. ஆமா, இந்த டீக்கு பர்மா டீக்கா? தேக்கான்னு கேக்குறாரு. ஆஹா. சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இவங்க உங்க மூத்த பொண்ணா? என் பொண்டாட்டிங்க. ஓ வெரி குட் வெரி குட். நான் அப்பவே நினைச்சேன், பார்த்தா ஆமா, ஆமா. சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் போகட்டும். நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒண்ணு காப்பி எடுத்துட்டு வா. பொண்ணை வர சொல்லுங்க. எடுத்து வாங்க. ஹலா, எங்க ஸ்டெப்ஸ் ஏறி தான் மாடிக்கு போகணுமா? சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல படிக்கட்டே கிடையாது, வெறும் லிஃப்ட் தான். வாட் ஆ ஃபன்னி. ஆமாண்டா பண்ணி. அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஹலா. ஆமா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. ஹலா. ஹலா. கொஞ்சம் ஓவரா தெரியுது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலா. ஓ ஆக்சிடென்ட் இல்லல. அஃபு. பேர் என்ன? அங்க கேள்றா. என்ன பேரு? ஸ்ரீலட்சுமி. நல்ல பேரு, ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில. நல்ல பேர் வச்சிருக்கீங்க. பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா நான் சொல்றது? அம்மா என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ. ஓ பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் ஆப்பிள். Actually, Singapore, what I'm trying to make it, do become it. சிங்கப்பூர்ல இவங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிறது. அப்புறம் சின்ன ஜெருசுங்க, இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசிக்குங்க. விட்டுலாமே. அதுவும் சரிதான். நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? Come on. என்னங்க அவங்க மட்டும் தள்ளி போடுங்க, நீங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என்னில இருந்து நம்ம வாழ்க்கை பல்பு பிரைட்டா எரியும். Come on, sit please. Nice. எனக்கு பிடிச்சிருக்கு. I like you. You like me? Yeah. Oh, no spray. எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. I like your smile, but I hate your spray. Okay? அட இப்படி நின்னுகிட்டே இருந்தா இப்படி இங்க வந்து உட்காருங்க. இது இங்க வந்து உட்காருங்க. தள்ளுடா. உட்காரு. See, I'm Singapore. அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிருவாங்க. அத தான் சொல்றாரு. இத பாருங்க, நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது என்ன மாதிரி முடிஞ்சது கதை. இதாண்டா நேரம், எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஓகே, எல்லாத்தையும் கழட்டிடுவோம். வா வா.
ஹாய் போனே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உனக்கு கொடுக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். லுக் ஹியர், நாட் இந்தியன், ஃபார்ஜன். பிகாஸ் நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் வருங்கால பந்தாட்டிக்காக நான் வாங்கி வந்த கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன். ஐ வில் டேக். ஓகே, மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கட்சி என் வருங்கால பொண்டாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்குறேன். வாசனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லு ஸ்ரீலக்ஷ்மி, அம்மா ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரம்டா. பீரோ பெரிய சைஸா இருக்கு. அடச்சே. எவ்வளவு நேரம் தெரியலையே. சாவிங்க. சீக்கிரம். இதுல நிறைய நகைங்களா? போகும்போது எல்லாத்தையும் மூடி ஒரு நகை விடாத, எல்லாத்தையும் உருவேன். பாவீங்களா, மூக்குத்தி மறந்துட்டீங்களாடா? வர மாட்டேன். இதெல்லாம் மோதிரம் வரலையா உனக்கு? தேங்காய் நான் பாக்கி வாங்கிட்டு மோதிரம் நான் கேட்டேன். என்கிட்ட கொடு. என்கிட்ட கொடு. டேய், கடிக்காதடா. தங்க பல்லுல மாட்டிக்க போகுது. அது சுரண்டி எடுக்க முடியாதுடா. சின்ன வயசுல போட்ட மோதிரம் போல என்னமோ வரவே இருக்கா? மாட்டேங்குது. பெண்ணு வேற பெரிய எழுத்தாளர் நினப்பு. அந்த இதையும் கூட கொடுக்கு. எல்லாத்தையும் எடுத்தாச்சா? டேடி, என்னடா அது கையில? இது போட்டோ. எதுக்கு? எங்க வீட்ல எங்க அப்பா படம்னு ஒண்ணுமே இல்ல, அதுக்கு தான். அது கரெக்ட். ஒரு அப்பா கிடைச்சாரு உனக்கு. எல்லாம் எடுத்தாச்சா? ஒருக்கா செக் பண்ணிக்கலாமா? இது உனக்கு. டேய், அதை கைட்ட முடியலடா. இந்த அம்மாவுக்கு ஜலதோஷம். அந்த கன்றாவி அங்கேயே விடு. நல்லா இருக்கு. சீக்கிரம் வாங்கடா. என்ன பண்றாடா? அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான நேரம். வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பள நாள். இன்னைக்கு விட்டா 10 பைசா கிடைக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி சம்பளம் வாங்குற நாள். வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முண்டானை பிடிச்சு நிக்கிறான் பாரியா, அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டையை போட்டுருவோமா? ஏய், நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம். அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உன் கூட 2 நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. ஏய், என்னடா சொன்ன? ஏய், நடிக்காதடி. உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கில்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கைலிட்டு அடிக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாரா? உன்னோட வேலையை போய் பாருடா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல. ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி. எல்லாமே அவனோட செயல். பாப்போம். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு டேய், பண்ணீங்க. டேய், பொறுக்கி பசங்களா, தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க.
இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்கா? இவாளை அடிச்சு துவம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒவ்வொருத்தரா வந்து bowling போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார் அப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே, ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்டு. அமர் கிளீன் போல்டு. பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ. ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார் இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா பேட்டாலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்ச அடியில பால் உடஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. தேங்க்யூ. கம் ஆன். ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரனை நிக்கிறேன். டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேரை அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பண்றது? டேய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. யாருக்கிட்ட? ஏய், என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவர் அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் வாங்கிட்டேன். தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லைன்னா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சுக்க போறான். இதுதாண்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது? ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். டேய், நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு.
அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மளை குத்தி குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கற? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆகும். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமான்ஜி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் நான் அசிஸ்டண்டா. என்கிட்டயே வா, என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும் எஸ்ஐ பர்ஸ் தானே, நிறைய இருக்கு பாரு. இருக்கும். இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய், கதை எழுதிருக்கான்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான் நம்ம பெரிய கதை. கதை எழுதுறான், கிரிக்கெட் விளையாடுறான், போலீஸ்ல வேற இருக்கான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. டேய் பைத்தியம்டா, பைத்தியம். கிறுக்கன்தான்டா அவன். கன்ஃபார்மா கிறுக்கன்தான்டா. ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இங்க பாரு. அப்படினா இத ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி. ஏய், யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது இங்கிலீஷ் தெரியாதாடா? குட் நைட். ஏய், அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு. ஏய், நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சீங்க? இந்த நாத்த நாறுது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாஸா? ஏய், நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடியும் கூப்பிடுவா, நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேனா பாத்துக்கங்க. டேய், போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளானோம். அதனால உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய் அட இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேர் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தர போறாரா. 2 லட்சமா? 2 லட்சம்டா? நான் சொல்றத நீங்க நம்பலன்னா முதலாளிட்ட கேட்டு பாருங்க. வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க. தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி, நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு. என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கு தான்டா. Oh my gracious. Now see them. What do now? அம்மா பெரியம்மா, இந்த மாதிரி மொக்கத்தனமா இங்கிலீஷ்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச இங்கிலீஷ் மறந்துடும் போல இருக்கு. You are shut up. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனா என்ன, இங்க தானே வர போறாங்க. கரெக்டா சொன்னேன். தங்கங்களை பார்த்து செல்லுங்க. பாட்டி, நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது? ஓ, என்னோட சின்ன வயசுல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன்டா. இப்ப இருக்கிறதெல்லாம் ஃளைட் ஆடா மை சைல்ட். சைஸ் இல்ல பாட்டி, சில்ட்ரன். ஓ, சைல்ட்ஸ் இல்லனா சில்ட்ரன். ஜீவா, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? பேட் வெதர் காரணமா நியூயார்க்ல இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனி, நீ அப்படியே ஸ்லிம்மிங் ஆயிட்டேடி. இதுங்க கூட தானே வாழறேன், அப்புறம் இளைக்காம எப்படி? அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொரா புட்டு, கார வறுவல், கவுதாரி பொரியல், மட்டன் சாப் ஃப்ரை, சிக்கன் லாலிபப் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் பெட்டி எல்லாம் எடுத்து வைடா. வாங்க. எலிக்குட்டி, அந்த சொரா புட்டை மட்டும் நமக்கு. எலிக்குட்டி,
இப்ப நீ பாக்குறதுக்கு விலைக்கு வச்ச சொம்பு மாதிரி இருக்க நீ இந்த மாதிரி பார்த்தா பயமா இருக்கு. உன் விழிமூனை கத்தி என்னை கொள்ளுதடி பல்லே பல்லே. இந்த மிளகாய் எடுத்து உன் கண்ணுல அப்பனன்னு வச்சுக்கோ. அட கடவுளே, இவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த உள்பாவடையில இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வேஸ்டா போயிடுமோ? என்ன ஒண்ணும் இல்ல எலிக்குட்டி, பக்கத்தை விட்டு லோகநாதன் சொன்னா இந்த கோவப்படுற பொண்ணுங்க மனசுல தான் அன்பு குடி கொண்டிருக்கு மாமே. உண்மையா? உண்மைதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த லோகநாதா எங்கேயோ காணாம போயிட்டான்ல. அதான் நான் காணாம எங்க போனேன்? ஆஸ்பத்திரிக்கு. என்னாச்சு? அது என்னன்னா அவன் என்கிட்ட வழிஞ்சு பேசினா. நான் என்ன பண்ணேன்னா உலக்கி எடுத்து அவன் தலையிலேயே போட்டுட்டேன். அந்த உலக்கி இங்கதான் எங்கேயோ வச்ச காணுமே. எலிக்குட்டி எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த லோகநாதன் ஒரு பெரிய ஜொல்லு பாட்டி தான். அது நீ சொல்றியா? என்ன? ஒண்ணு இல்ல. எலே உன்னை எந்த அளவுக்கு எனக்கு எங்கடா இருக்க? இந்த பாழா போன கிழிவு தொலை தாங்க முடியல. எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்குது. இத வந்துட்ட பெரியம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல. ஜோசப், தனியா விளையாட போர் அடிக்குது, வாடா விளையாடலாம். நான் கார்ட்டூன் தானே பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தெரியல? ப்ளீஸ் வாடா. நான் வரட்டா? நீ வேண்டாம், உனக்கு செஸ்னா என்னன்னு தெரியாது. நீ ஆட வரியா? ஏய், குடு. கேம் விளையாட போடானா? குடு. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ். மம்மி, சுமாரு. ஓ மை கிரேஷியஸ், உங்களால பெரிய தலைவலியா இருக்கு. என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? பாட்டி, இந்த பையன் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுறான். விளையாடவான்னு கூப்பிட்டா வர மாட்டேங்கிற. அதுக்கு இப்படியா பண்ணுவாங்க? கிரேசி பாய், யூ ஆர் டாங்கி, யூ ஆர் a monkey. நோ 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 நோ, சண்டை எல்லாம் போடக்கூடாது. உங்களை மாதிரி சண்டை போடுற பசங்களை பிடிக்கிறதுக்கு இங்க ஒரு பெரிய பூதம் இருக்கு. அப்படியா? அதுக்கு செவப்பா 2 பெரிய கண்ணு, நீளமான நாக்கு, அப்புறம் 4 கை, அப்புறம் கூரான பெரிய பல்லு, பெரிய பெரிய நகம். ஐயோ, எனக்கு நினைக்கும் போதே பயமா இருக்கு. ஐயோ, அப்படின்னா அது எங்களை பிடிச்சி தின்னடுமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லப்பா. நல்ல பசங்களை பூதத்துக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஃப்ரெண்டு மாதிரி உங்க கூடவே இருக்கும். அந்த பூதத்துக்கு பெரிய நாக்கம் பெரிய கண்ணும் இருக்குமா பாட்டி? அப்படியெல்லாம் இல்லடா செல்லம். சண்டை போடாம குட் சைல்ட்ஸ் மாதிரி நல்லா தூங்கணும். இல்லன்னா பூதம் வந்து உங்களை கடிச்சு கடிச்சு நல்லா தின்னுடும். பேசாம படுத்து தூங்கணும், புரியுதா? போங்க போங்க. சரி சரி, போய் தூங்குங்க. மன்மதல்லை வென்றா உண்டோ ஏலே ஏலிக்குட்டி, என்ன? நான் ஒரு விஷயத்த கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கனு சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, வந்துட்டான். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பு கட்டியால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. ஆர் யூ நாட் அஷேம்ட்? கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன், இருங்க. சின்ன புடலங்காயா?
இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது என்ன சரியா? டேய் கிரி, what do that? பெரியம்மா, புடலங்காய் is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get இது go. பேசுற இங்கிலீஷ் கேட்கறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம். என்ன சைல்ட்ஸ் ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஒரு பொருள் கூட வெச்சது வெச்ச இடத்துல இருக்காது. அதான் ஒருத்தன் இங்க இருக்கானே, அவன்தான் கிரி கிரி பிரி பிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். என்னமா தேடுறீங்க? அதான் சைல்ட்ஸ்க்கு கொடுக்க வச்சிருந்த மில்க் பொடி. அத பசங்க எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. ஆ? அவங்களுக்கு எதுக்கு மில்க் பொடி? ஏதோ பூதத்துக்கும் மாக்கானுக்கும் கொடுக்க போறதா பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசிக்கிட்டாங்க. மாடனா? ஹூஸ் தட் மாடன்? எனக்கு என்னமா தெரியும்? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பால் பொடியை எடுத்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ மை கிரேஷியஸ், என்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. இந்த சைல்ட்ஸோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? என்னமோ அழுகிற சத்தம் கேக்குதே, ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ, டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காசுக்கு ஆசைப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்கே. என்னது? எல்லாம் இவனாலதான். டேய் தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னுனேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா. டேய், ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தரமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா, பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல, சூரிய கிரகணம். என்னது? டேய் அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும். டேய் சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய் சந்திரனை பாம்பு முழுகும் போது கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுங்குன்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். ஒண்ணு மாதிரி ஆளுங்க பேச்ச கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே தெரியாதுடா. என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறது? இது பாம்பு அந்த முழுங்குறது. பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கத்த சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாத்தானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம், வீட்டுக்கும் போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம். வா. என்னடா ஒரே காடாகுது. என்ன வீடா? இந்த காட்டுல யாரும் கடைலாம் வைக்க மாட்டாங்க. கடையா? ஓடா. நீ தாக வர எடுக்குது. வீட்ல இருந்து வரும்போதே எடுத்து வந்திருக்கணும். ஆரம்பிச்சிட்டானே. எங்க பாம்பு இருக்கும் எங்க பல்லி இருக்குன்னு வர தெரியல. நீ தான் நிலா முழுங்குற பாம்பை பார்த்தவனாச்சே. அவரே என்னால நடக்க முடியாதுப்பா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? எங்க போனாலும் ஒரே மாதிரி இருக்க. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கோமோ? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. அது கரெக்டா இருக்கானே மேப்பை திரும்பவும் ஒரு முறை பாரு. தோடா மேப்பை திருப்பி வச்சு பார்த்தா எல்லாம் சரியாயிடுமா? டேய் ஒரு மேட்ரு அங்க இல்லடா, வேற இங்க. பாருடா கையில ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா வரைஞ்சிருக்கிற அதே சிலை தான் அது.
தாதா சொன்ன சிலை இதேதான்டா இதேதான்டா. அதுவா? ஆ. நல்லா தெரியுமா? அதான் அது. ஏன்டா? நம்ம மாக்கான வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? ஹே ஜாலியா இருக்கும்ல. அவன் கூட விளையாடலாம், பாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கட்டி கை மேல போட போறா. ரத்தப்பலி குட்ட மாதிரி இருக்கும்ல? ஆமா, என்ன திட்டிட்டே இருக்கு. அவனை நாம தான் காப்பாத்தணும். என்னடா இது ஒரே காத்தா இருக்கு? என்னன்னு தெரியல. அவங்க எல்லாம் திருடுங்க. எப்படியாவது மாக்கான காப்பாத்தணும். காடுங்க அப்படிதானே இருக்கு. தோன்ற வேலையை பாரு. அம்மா. ஜாலி எடுங்க. எந்திரிடா. மாக்கா, மாக்கா நீ எங்க இருக்க? நாங்க உன்னை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்க இருக்கேன். அப்படின்னா எங்க முன்னாடி நீ வா. பயப்படாதீங்க, நான் உங்க நண்பன் தான். ஆனா என்ன நினைக்கிறவங்க கிட்டயும் என்ன அன்பா கூப்பிடுறவங்க கிட்டயும் நான் போயே ஆகணும். ரொம்ப காலமா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னை பிடிக்கணும்னு என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கான். அவன் கண்ணில் படாம என்ன பாதுகாக்கணும். அப்படின்னா எங்க கூட வா, நீ சேஃபா இருக்கலாம். ஆனா உன்னை யாராவது பாத்துட்டாங்கன்னா? ஏய், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேணாம். என்கிட்ட அன்பா இருக்கவங்க கிட்டயும் நான் அன்பா இருக்கவங்க கிட்டயும் அப்புறம் கெட்ட மந்திரவாதிங்க கண்ணில் மட்டும்தான் நான் படுவேன். இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒண்ணு. We are friends. மாக்கான், இதான் எங்க பாட்டியோட வீடு. நல்லா இருக்கே, பெரிய வீடா இருக்கே. மாக்கா யாரு? நம்ம அம்மா அப்பா கேட்டா நம்ம எப்படி சமாளிக்கிறது? காட்டுல கிடைச்ச ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா அப்பா நிச்சயம் அடிப்பாரு. வேற என்ன சொல்லலாம்? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுவேன். ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். அது சரி, நீங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? இருங்க இருங்க, உங்க அப்பாவோட மாட்டி விட்டு நல்லா அடி கொடுக்க சொல்றேன். அது யாரு? அதுதான் எங்க அங்கிள் கிரி. எங்க வீட்டு வேலைக்காரன், சரியான சோம்பேறி. நீ யார் கூட பேசிட்டு இருக்க? மாக்கா கூட பேசிட்டு இருக்கேன். மாக்காலாம் யாரும் இல்ல, உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி சொல்றா. என்ன அவ்வளவு சீக்கிரத்துல யாராலும் ஏமாத்த முடியாது, தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பயங்கரமான புத்திசாலி. இந்த கிரி அங்கிள் இருக்கார்ல, ஓவர் ஆக்டிங் அங்கிள். ஆமா, இந்த கிரிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன். வா. மக்கையல்ல மக்கையல்ல நோய், மக்கையல்ல 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 கைரோ. அவங்கதான் எங்க பாட்டி. பக்கத்துல இருக்காரே, அவர்தான் எங்க அப்பா. அவங்க எங்க அம்மா. அவங்கதான் எலிக்குட்டி.
அட நீங்க வந்துட்டீங்களா? வாங்க. உங்க பாட்டி எப்படி பிரச்சனை பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, நல்ல பாட்டி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அம்மா நீதிய சொல்லுங்க. 2 வீக் முடிஞ்ச உடனே எங்களோட வெட்டிங் பயங்கர செலிப்ரேஷனா இருந்தது. ஓ டியர் எட்வர்ட் மை டார்லிங், அன்னைக்கு என் கழுத்துல நீங்க போட்ட இந்த மாலை இப்போ எனக்கு அப்படியே ஞாபகத்துல இருக்கு. ஐயோ என்ன இது? ஐயோ நீ போட்டியா? இல்ல நீ போட்டியா? இல்ல நான் இல்ல. இல்ல நான் இல்ல. ஓ மை டியர் எட்வர்ட், இட்ஸ் யூ. இது என்ன மாயன்னு தெரியலையே. ஓ இது எட்வர்டோட மாயாஜாலம் தான். ஓ எட்வர்ட். இந்த வீட்டில் தான் அந்த வாண்டுங்க இருக்கணும். இவளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா இந்த வீட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்புறம் அந்த சிலையும் நமக்கு தான், இந்த மலையும் நமக்கு தான். லவ்ல இதெல்லாம் சகஜம். காதல் கஷ்டம் பண்ணுவாங்க, இப்படி நாருது. இப்படியே போனா நம்ம மாக்கான பத்தி கிரி அங்கிளுக்கு முழுசா தெரிஞ்சிடும். அப்புறம் எல்லாம் கேட்டு போயிடும். அவருக்கு இப்பவே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. கிரி அங்கிளுக்கு இன்னொரு பாடம் கத்து கொடுத்தா என்ன? அவருக்கு சரியான பாடம் புகட்டணும். அப்பதான் அவருக்கு நல்ல புத்தி வரும். அப்பதான் நம்மள சந்தேகப்பட மாட்டாரு. அவருக்கு சரியான பாடம் கத்து தரணும். என்ன சொல்ற? அத நான் அப்புறம் சொல்றேன். இன்னும் எவ்வளவோ பண்ண வேண்டியது இருக்கே. எலிக்குட்டே எனக்கு உன்னை விடுறதா இல்ல. ஏன்னா உன் கூட ஒரு நாளாவது டூயட் பாடணுங்கிறதா என்ன ஆசை. அதை நான் நிறைவேற்றிக்க போறேன். கைக்கு வளையல் வாங்கி தரேன், கண்ணுக்கு மை வாங்கி தரேன், காதுக்கு தோடு வாங்கி தரேன், கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன், போட்டு குளிக்க சோப்பு வாங்கி தரேன், பல்லு விளக்க பல்பொடி வாங்கி தரேன், அப்புறம் பிரஷ் கூட வாங்கி தரேன். சோத்துல மண்ணை போட்டு நீ சாப்பிடலாம் நினைக்காதடா. அட என்ன எலிக்குட்டி எவ்வளவு தூரம் சொல்லி அடம் பிடிக்கிறியா? எலிக்குட்டே இங்க என்ன பண்ற நீ? ஏறம்குள்ள வந்துட்டு என் கைய பிடிச்சிட்டு என்னையே கேள்வி கேட்கியா? நீ வெளியே வாடா, உனக்கு தெரியுது. மரியாதை இங்க இருந்து போயிடு. இல்ல பெரியம்மா கூடுவேன். போறியா இல்லையா? இல்ல எலிக்குட்டி, எப்படி யார் ரூம்ல இருந்து நான் இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல, போ. போன் சொல்றேன்ல. எப்படி நான் இங்க வந்தேன்? எலிக்குட்டி ரூம் தானே இது. போயா. நான் செத்து பொழைச்சவன்டா, எந்த யமனையும் பார்த்து சிரிச்சவன்டா. ஆமா, என்னாச்சு உனக்கு?
அது நேத்து தூங்கும் போது ராத்திரி ஒரு பூனை பிறண்டிருச்சு சார். பூனை பிறண்டிருச்சா? ஆமா சார், அந்த பூனைக்கு என் தலை எலி மாதிரி இருந்திருக்கு சார், அதான் கடிச்சிருச்சு சார். ஓ உள்ள போ. மூக்குல பஞ்சு வச்சிருந்தா மார்ச்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்த போன மாதிரி இருப்பாரு. பாத்தீங்களா சார்? வாய மூடு. வந்துட்டியா? ஹேய் வாட் ஹேப்பன்? உன் தலையில கட்டு. அது 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 வந்து கால் கட்டு போடல, அதான் தலையில கட்டு. அப்படிலாம் இல்ல பெரியம்மா, உங்களுக்கு தான் தெரியல, நான் தூக்கத்துல அடிக்கடி நடப்பேன். அப்படி நடக்கும்போது மண்டை மேல தேங்காய் உண்டு உடைஞ்சு போச்சு. ஐயோ, தூக்கத்துல நடக்கிறது மட்டும் இல்ல, நடிக்க கூட செய்வான். வேஷம் போட்டு டிராமா பண்றதுல நீ கெட்டிக்காரனாச்சே. வேஷம் கட்டுறது யாருன்னு எனக்கு தானே தெரியும். ஏய் என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. கிரி கிரி பெரி பெரி வெளிய போ 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 போ. கோ கோ கோ. சரி. ஆ நல்லா தூங்குறாரு. இதான் கரெக்டான சமயம். ஆமா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா. Rose, my darling, my sweetheart, my love, நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? What happened? Why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க, எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. Rose, why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams I see you, I feel you. பெரியம்மா, சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, My gracious, what happened? Oh God.